ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இப்போ 15வது சாப்டர் புருஷோத்தம யோகம். புருஷோத்தமன் அப்படின்னா பரமாத்மா. அதான்ப்பா கிருஷ்ண பரமாத்மா தான். நாம் நிறைய கோவிலை பார்க்குறோம். பிள்ளையார், முருகன், சிவன், பெருமாள், மாரியம்மன், ஐயப்பன், குலதெய்வம் கோவில்னு எல்லா கோவிலையுமே பார்த்து நாம் ஒரு கும்பிடு போடுறோம். இந்த எல்லா சாமிக்கும் கிங்கு தான் கிருஷ்ண பரமாத்மா. இப்போ இந்த உடம்புக்கு ஹீட்டு தரவர் வைஸ்வானரன். இந்த இடத்துல வைஸ்வானரங்கிறது நம்ம கிருஷ்ணர் தான். உடம்புல ஹீட் இல்லைன்னா நாம் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் பிளட்டாக மாற முடியாது. உடம்பு பூராவும் பிளட்டு ஓடனா தான் நம்மளால் இருக்க முடியும். நம்ம வேலையை நாம் சரியாக செய்ய முடியும். இந்த இடத்துல எல்லாம் கிருஷ்ணர் தான் நம்ம கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ நம்ம உடம்பையே எப்படி ரெடி பண்ணி இருக்காருன்னு பார்க்கலாம். உள்ளே போகிற ஃபுட்டு தங்குறதுக்கு வயிற்றுக்குள்ளே போன ஃபுட்டெல்லாம் கிரைண்டர் மாதிரி அரைக்கணும். அதில் நல்ல ஃபேட்டெல்லாம் பிளட்டாக மாறி உடம்பில் இருக்கிற பிளட்டோட கலக்கணும். வேஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் வெளியே தள்ளணும். இந்த வேலையை செய்கிறதே வைஸ்வானரன் தான். அதான் நம்ம ஜீரணமாகிறதுன்னு சொல்கிறோம். அடே அப்பா, நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே வச்சு வேலை செய்ய வைக்கிறாருப்பா கிருஷ்ண பரமாத்மா. இதையெல்லாம் நம்மளால் ரெடி பண்ண முடியாது. கிருஷ்ணரால் மட்டும்தான் முடியும். நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நாம் எக்ஸ்ரேயில் பார்க்கலாம். பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். அதனால் இதையெல்லாம் ஸ்கின்னால் மூடி நம்மளை அழகாக ரெடி பண்ணி இருக்காரு கிருஷ்ணர். இப்போது தலையை கால் இருக்கிற இடத்துலையும் காலை தலை இருக்கிற இடத்துலையும் இருக்கிறதா நினச்சி பார்த்தாலே நமக்கு பிடிக்கல. கிருஷ்ணர் எவ்வளவு அழகாக நம்மளை உருவாக்கி இருக்காரு. யோசித்து பார்த்தா நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. அப்படியே பிறக்கறச்ச ரொம்ப குட்டியாக இருக்கிறோம். அப்புறம் நாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதே வளர்ச்சி ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் தான். அப்புறம் அதே ஹைட்டில் இருப்போம். இப்போவும் நமக்கு ஆச்சரியந்தான். ஏன்னா பழைய மாதிரி வளர்ந்தா நாம் ஸ்கை அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அதனால தான் கிருஷ்ணர் நம்ம ஹைட்டை அதோட ஸ்டாப் பண்ணுறாரு. இதுக்காக நாம் ஏதாவது முயற்சி பண்ணுறோமோ? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஸ்டாப் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணமானவர் கிருஷ்ணர் தான். இப்போ அவர் கொடுத்த இந்த கிஃப்டெல்லாம் பார்க்க நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிருஷ்ணர் நமக்கு கொடுத்த இந்த மனுஷ பிறவியையும் அதுக்குள்ள கிருஷ்ணரையும் நாம் பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு தடவை தான் இந்த மனுஷ பிறவியை கொடுப்பாரு. இது நமக்கு லக்கு தான். மரம், செடி, கொடி, பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அதுவாக பிறக்காமல் நாம் மனுஷனாக பிறந்தது நமக்கு பெருமை தானே. ஏன்னா இந்த மனுஷ பிறவியில் தான் நாம் என்ஜாய் பண்ண முடியும். அதே போல் கிருஷ்ண பகவானையும் கும்பிட முடியும். இப்போ நாம் பகவான் கிருஷ்ணரை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். இதோட இந்த 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் முடியுது. அடுத்த பதிவில் 16வது அத்தியாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓம் தத் சத். தேங்க்யூ.